வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வெல்கம் டு ஸ்ரீமயில் வேலம் துணை. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மகாலட்சுமி தாயாரை நினச்சி சில பரிகாரம் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம மகாலட்சுமி தாயாரை நினச்சி ஒரு பூஜைகள் நம்ம வீட்டில் செய்தோம்னா நம்மளுடைய பண கஷ்டங்கள் தீர்ந்து பணம் பல மடங்கு நம் வீட்டில் அடையும். எப்பயுமே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கலாச்சாரம் உண்டாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் பெண்கள் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும்னா நம்ம வீட்டில் எப்பவுமே இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது. அதனால் எப்பவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பு வாங்கணும், பருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. பருப்பு வாங்கணும், அரிசி வாங்கணும் அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர எப்பவுமே இல்லைன்ற ஒரு பொருள் நம்ம வாயால் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி தாயாரை நினச்சி நம்ம சில பூஜைகள் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய்ன்றது ஒரு மகாலட்சுமின்னு ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் வைத்து நம்ம வீட்டில் எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் அது நம்மளுக்கு பணம் பல மடங்கு பெருகும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் லக்ஷ்மி தாயார் படம் இருந்ததுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன வெள்ளியில் ஒரு லக்ஷ்மி தாயார் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம படம் இந்த மாதிரி நான் போட்டிருக்கல பச்சை கலரில் இருக்கிற மாதிரி லக்ஷ்மி தாயார் படம் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் வச்சு நம்ம டெய்லியும் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ வசி வசி அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் இந்த ஏலக்காவை வச்சு குறைந்தபட்சம் நீங்கள் 108 தடவைனா ஜெபிக்கணும். அப்படி முடியாதவர்கள் இப்போ காலகட்டத்தில் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 21 முறைனா கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சொல்லி அந்த அம்மா பாதத்தில் வச்சுடுங்க. இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் இந்த ஏலக்காவை பண்ணிவிட்டு அந்த பெண்கள் அந்த ஏலக்காவை சாப்பிடலாம். அப்படி இல்லைனாலும் சாமிக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் பால் அப்படி தட்டி வச்சுட்டு, இல்லைன்னா பாதாம் பால் அப்படி போடுறீங்க இல்லையா, அப்போ அந்த ஏலக்காவை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். வெளியாளுங்க யாரும் சாப்பிடக்கூடாது. இந்த ஏலக்காவை சேர்த்து வச்சு 1 வீக் ஆனோன்னே இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் பல மடங்கு உங்கள் வீட்டில் பெருகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பஞ்ச பாத்திரத்தில் சிலது ஏலக்காய் டெய்லியும் நீங்கள் தண்ணி மாற்றிட்டு அதில் ஏலக்காய் தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி இலையை அதில் போட்டுட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக டெய்லியும் தீப கலசம் ஆராதனை பண்ணுவீங்கள்ல, பூஜை பண்ணிவிட்டு அப்போ இந்த ஏலக்காவையை நம்ம நெய்வேத்தியமாக பூமி தாய்க்கு நம்ம நெய்வேத்தியமாக வைக்கும் போதும் நம்ம வீட்டில் பணம் பல மடங்கு பெருகும். எந்த ஒரு விஷயமே நம்ம ஹார்ட் ஒர்க் எடுக்காமல் நம்ம இந்த பூஜை முறைகள் செய்தால் நம்ம வீட்டில் பணம் வருமானம் வராது. நம்ம ஹார்ட் ஒர்க்கும் எடுக்கணும். அதே டைமில் இந்த பூஜைகளும் செய்யும் பொழுது நம்மளுடைய தடைகள்லாம் நீங்கி கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பணம் நம்ம வீட்டில் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.